அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டா ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. 4/4 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலாக சக்கரை வர்க்கங்களா ரேஷன் கடையில் போடுறாங்களா? போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தரவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இங்கே அச்சகம் நிறைந்திருக்குது. இதெல்லாம் மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீடுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 52% உயர்த்தினாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின்கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின்கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு மின்கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. 6 to 9 வரை கடையில் பீக் அவர் டபுள் சார்ஜ் கட்ட வேணும். 2 மடங்கு மின்கட்டணம் அதிகப்படுத்தி கட்ட வேணும். இப்படி மக்களோட ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? அதுபோல வீட்டு வரி இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 100% ஏற்றி விட்டாங்க. 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% அதாவது வீட்டு வரி ஏற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷத்தில் 12% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு. 150% கடைக்கு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடி வரி உயர்வு. குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவருக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது.
வந்ததில்ல? எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா. இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர்கள் எழும்பட்டுகின்ற நிதியமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி உயர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துவிடும். உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துட்டது. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எண்ணி பாருங்க, சிவகாசியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இவள் அத்தனை பேரும் வேலைக்கு சென்று, அப்படி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து அந்த ஏழை மக்களை மீட்டெடுப்பிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 30 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதே போல் இட்லி அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசிலாம் 35 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்குது அதிமுக ஆட்சியோட. கடல் எண்ணெய் 1 கிலோ 70 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. பருப்பு விலை கிட்டத்தட்ட 44 ரூபா 46 ரூபா விலை உயர்ந்திருக்குது. அதே போல் உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா விலை உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் இதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு நிதி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் தேவைங்களா? ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதில் ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாக்ல ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம், ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த கால ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒண்ண மெர்ஜி ஆயிட்டு. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேலே போயாச்சு, ஜான் போன என்ன மூலம் போனேன்னு கிராமத்தில் சொல்கிற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுகிறத கேட்குற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்குது, ஆட்சி புரிந்திருக்குது. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் எப்படி கடன் வாங்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தேவையா?